அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐப்பசி மாத பலன்களில் நம்ம மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை 2 கூடியவர் 3ஆம் இடத்துல இருந்து வக்ர நிலையில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு வாக்குறுதி கொடுக்குறப்ப நீங்கள் கவனம் தேவை. ஏன்னா இங்கே 7ஆம் இடத்துல குரு பகவான் 2 கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அவரும் 12 கூடியவர். அப்படிங்கிறப்ப ஏதாவது பணம் விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பெரும் பணம் விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் மாட்டிக்குவீங்க. இல்லை தேவையில்லாத பணத்தை கையில் கிடைச்சாலும் அதில் விரயம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க தனி கொடுத்தனம் போனோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த காலகட்டம் திரும்பி வந்து குடும்பத்தோடு இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே கூட்டு குடும்பம் அப்படிங்கிறப்ப அங்கேயும் உங்களோட பேச்சுக்களில் கவனம் தேவை. வாக்குறுதி பேச்சில் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். உங்களுடைய 4 மற்றும் 11 கூடிய செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ இங்கே தாயார் மற்றும் மூத்த சகோதரன் சித்தப்பா வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். இந்த கனரக வாகனம் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் வாங்கலாம். அதே போல் இங்கே 4ஆம் இடம் அப்படிங்கிறப்ப வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே நீங்கள் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வாங்கக்கூடிய அமைப்பு உங்களோட ஆசைகள் நிறைவேறும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 கூடிய சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல நீச்ச நிலை பெற்றாலும் ஐப்பசி பாதிக்கு மேலே அவர் ஆட்சி பலத்தோடு வர்றார். அப்போது 5ஆம் இடங்கிறப்போ உங்களுடைய குழந்தைகள் பூர்வீகம் இது மூலயமா நீங்கள் சில சங்கடங்களை நீங்கள் அனுபவித்தாலும் பாதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உங்களோட ராசிக்கு 6 மற்றும் 9 கூடியவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது உங்களுடைய தாய்மாமன் வழியில் அல்லது உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த தொழிலில் வந்து தற்போது பெரிய வளர்ச்சி இருக்காது. இருந்தாலும் அந்த மறைமுகமான தொழில் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அதில் கவனமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிறக்கப்ப உங்களுடைய வழிபாடு குருவை நீங்கள் வழிபாடு பண்ணுறது, அதாவது வியாழக்கிழமை தோறும் அந்த குருவை நேராக போய் நின்று வடக்கு பார்த்த நவகிரகங்களோட வடக்கு பார்த்த குரு பகவானை நேர் நிலையில் நின்று குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரக குரு சாத்தத் பரம்பரமா தஷ்மஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசியை குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படிங்கிறது தான். நன்றி.